ஒன்று திருவிடைமருதூர், மற்றொன்று திருமுருகன் பூண்டி. இருக்கல ரொம்ப கொடிய தோஷம் அதான். அதுக்கு மேல ஒரு பெரிய தோஷமே இல்லை. ஒருவரை கொலை செய்தா எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவத்தினுடைய வினைதான் அந்த பிரம்மகத்தி தோஷமாக வருகிறது, கொடிய வினை. அதே போக்கவல்ல பெருமான் திருமுருகனாதரும் திரு இடைமருதூர் பெருமான். திரு இடைமருதூர் என்பது மிகச்சிறந்த ஞானத்தலம். அங்கு உள்ள பாடல்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் அவருடையது. பிற்காலத்தில் வந்த பட்டினத்தார் உள்ள பெரியவர்கள் அவருடையது அனைத்தும் ஞான பாடல்கள். திரு நாகேஸ்வரத்தை வணங்கிய திருஞான சம்பந்த பெருமான் அடுத்ததாக திருவிடைமருதூர் வந்து தரிசனம் பண்ண பக்கத்தில் தரிசனம் பண்ண செய்கின்றார். அங்கு பெருமான் திருவிடைமருதூருக்கு வந்து பெருமான் இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் சொரிய நிலம் தோய பல முறை விழுந்து விழுந்து வணங்குறார். திருவிடைமருதூர் பெருமான் விழுந்து விழுந்து வணங்கி கண்ணீர் அமுத கண்ணீர் ஒழிய அங்கு இந்த திருவிராகத்திலே பண் வியாழ குறிஞ்சி பண்ணிலே பெருமான் நடைமறு திரிபுரம் எரி உண நகை செய்த என்று அருமையான இசை மிகுந்த சந்தங்கள் மிகுந்த ரொம்ப சுவையான பொருட்சுவை, அருட்சுவை, பக்தி சுவை, அனைத்து சுவை மிகுந்த திருப்பதிங்கிறது. அந்த திருப்பாடலை அருள்கின்றார். இங்கு பெருமான் முதல் பாடலே திரிபுரங்களை எரித்தார். எப்படி எரித்தாருன்னு சொல்றாரு பாருங்க. திரிபுராந்தகன் அரக்கன் அவன் ஒரு 3 வகையான கோட்டைகளை, தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை, 3 வகையான கோட்டைகளை கட்டி கொண்டு அரசாட்சி நடத்துகின்றான். எல்லா அண்டங்களையும் அவன் தான் ஆள்கின்றான். இறைவனிடம் வரம் பெற்றான். சிவன் வரம் பெற்றதுல அனைத்து அண்டங்களையும் அவன் ஆண்டு வந்தான். தேவர்களை வாட்டி வதக்கினான். அதை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாம் கைலாயம் சென்று பெருமானை வணங்கி அருள வேண்டும் என்று கேட்க அவர் அஞ்சேல் என்று அருள் புரிந்தார். அஞ்சேல் என்று அருள் புரிந்தார்னா நம்ம அமைதியா இருக்கணுமா இல்லையா? அவர் நம்மளை பாதுகாப்பான்ற நம்பிக்கையோட இருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொன்ன, இவங்களால முடியலன்னு சொல்லிதான் சிவபெருமான தஞ்சை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாமி எங்களை நீங்க பாதுகாக்கணும், அஞ்சேல் என்று அருள் புரிந்தார். நீங்க இந்த அரக்கனை அழிப்பதற்காக போருக்கு சொல்லும் போது நாங்க நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னா. ஏன் அதை அவங்களே பயன்படுத்திருக்கலாம், அது முடியாதுன்னு சொல்லிதானே வந்தாங்க. இது தேவர்களுக்கு மட்டும் இந்த தன்முனைப்பு இல்லை, உயிர்களுக்கு பல 100 மடங்கு அதிகமா இருக்கு. தேவர்களை விட நம்ம அதிகமா தன்முனைப்பு கொண்டவர்கள் தான் ஆன்மா. இந்த தன்முனைப்பால தான் பிரச்சனையே வருது. சரணாகதின்றது சாமிகிட்ட அந்த சரணாகதி அடைஞ்சிட்டா நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கணும். அப்படி இருந்தார்கள் எல்லாம் இல்லை. சாமி சரி ஆயுதங்கள்லாம் கொடுக்குறீங்களா, கொண்டாங்கண்டு இந்திரன் வந்து வஜ்ராயுதம் கொடுத்தான். வஜ்ராயுதம் யார் கொடுத்தா? சிவபெருமான் தான் அவர் கொடுத்தாரு. அப்போ வந்து இந்த ஆயுதத்தை அவங்ககிட்டே கொடுக்குறாங்க, நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து மகாவிஷ்ணு சக்கராயுதம் கொடுத்தார். அந்த சக்கராயுதம் யார் கொடுத்தா? சிவபெருமான் இருந்து அவர் தான் வாங்கினார். இப்படி அத்தனை தேவர்களும் அவங்கவுங்க ஆயுதத்தை கொடுத்து நீங்க எப்படியாவது நீங்க இதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. இது முனைப்பல்லவா? சாமி அத்தனை ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தேரில் புறப்படுகின்றார். திரிபுரத்தை நோக்கி வருகின்றார். அப்படி வந்த பெருமான் திரிபுரத்தை வந்து என்ன, திரிபுரத்தை எரித்தார். புராணம் சொல்லுது. எப்படி எரித்தார்னா, இவங்க கொடுத்த ஆயுதத்தை பயன்படுத்தி அரக்கர்களை வதைத்து அந்த திரிபுரத்தை எரிச்சார்னா இல்ல, லேச சிரிச்சார். சாமி லேச சிரிச்சார். அந்த சிரிப்பு தான் அவருக்கு ஆயுதம். அதனால எரிஞ்சு போச்சு. இவங்க கொடுத்த ஆயுதத்தினால ஒரு பயனும் கிடையாது. இறைவனால ஆகாது ஏதாவது உலகத்தில் இருக்க முடியுமா? அதான் அதை புரிந்து கொள்ளாதவர்கள்ட்ட தான் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தோணும். இது நம்ம சைவ சித்தாந்த தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். தன்முனைப்பு, தன்னுடைய முனைப்பு, உயிரினுடைய முனைப்பு. உயிரினுடைய முனைப்பு என்ன செய்யுதா? தனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும். தன்னால் ஆவது எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஆன்மா நினைக்கும். இதுதான் தவறு. ஒரு ஆன்மானால அந்த ஆற்றலோ சக்தி அது கண்டிப்பாக இல்லை. அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் பிரச்சனை தான். உயிருக்கு எந்த ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது இறைவன் கொடுத்த ஆற்றல் தான். இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்தா தான் நம்ம செயல்படுவோம். நமக்குள்ள இருந்து அவர் பேச வச்சா தான் நம்ம பேச முடியும். நமக்குள்ள இருந்து பார்க்க வச்சா தான் நம்ம பார்க்க முடியும், இல்லைங்களா? இதுல முடியாது. சொல்லுவாரு, ஆட்டுவித்தால்
ஆரொருவர் ஆடாதாரே. நாவுக்கரசர் அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, ஓடுவித்தால் யாரொருவர் ஓடாதாரே. எல்லாமே அவசியம்தான். ஆகவே அதை அந்த தத்துவார்த்தத்தை புரிஞ்சு கொண்டா அந்த உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவாடு நிம்மதியா சிவனே இருக்கும், பிரச்சனை வராவே வராது. எல்லாமே ஈசன் செய்யும் சொன்னா என்ன பிரச்சனை வருவது? எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாதமா துயரம் நீங்கும். தர்மபுரத்து முதல் குரு முதல்வர் இன்னைக்கு தர்மபுரம் மடாதிபதி இன்னைக்கு சென்னையில சைவ சித்தாந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு சென்னையில. அதுல குரு முதல்வர் இருந்த 15ஆம் நூற்றாண்டு முதல் சாமி அவர் அருளியதான் எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும். தேவர்களுக்கும் தெரியல, விண்ணவருக்கும் தெரியல, மன்னவருக்கு மண்ணில் வாழ்றவங்களுக்கும் தெரியல. அதான் சாஸ்திரங்கள் பெரியவங்க தேவார ஆசிரியர்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். தேவர்களுடைய நமக்கு எடுத்து சொல்லும் போது நம்மளுடையும் தெரிஞ்சு பாருங்க. சாமி சிரிச்சுட்டே முப்புறத்தை எரிச்சார். அதைத்தான் சாமி முதல் வரியில சொல்றார். திரிபுரங்களை எரி உண்ணுமாறு நகைத்தார். சின்ன சிரிப்பு சிரிச்சார். நடை மறு திரிபுரம் எரி உண நகை செய்த சிரிச்சு. நகையில சிரிப்பு சிரிச்சே எரிச்சவர் பெருமான். அவருக்கு அதுதான் ஆயுதம். இதை விண்ணவரும் மன்னவரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட பெருமான் திருவிடைமருதூரில் எழுந்திருக்கின்றார். அதான் சொல்றாரு, உனக்கு பிரச்சனையா கவலையா நீ அவரோட ஒப்படோ, அவர்கிட்ட போய் சரணாகதி அடி, எந்த பிரச்சனையும் உனக்கு வராதில்லை. அப்படிப்பட்ட இடைமருது உரைகின்ற பெருமான் சிவபெருமான். இடைமருது ஈசன். அங்க உள்ள சாமி மகாலிங்கேஸ்வரர், பெரியவர் அவர்தான். அத்தகைய மகாலிங்கேஸ்வரர் உரையக்கூடிய வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய திருவிடை மருதூருக்கு நீங்கள் அடைந்தால், அங்க நீங்க போனீங்கன்னா சிவத்தல யாத்திரை மேற்கொண்டால், அதான் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டால் என்ன நடக்கும்னா, உங்களுடைய இடர் கெடல் எளிதேன, உங்களுடைய இடர்கள் எல்லாம் மிக எளிமையாக கழிந்து போய்விடும். அதனாலதான் சிவாலயம் சென்று தொழுக அப்படின்னா ஆச்சாரியா நமக்கு சொல்ற கருத்து தான். சிவாலயம் சென்று சிவபெருமானை தொழுதால் உங்களுடைய இடர்களை எல்லாம் களையப்படும். இது திருவிடை முருகனுக்கு மட்டும் சொல்லாது, நீ எல்லா சிவாலயத்துக்கும் பொருள். அதான் சொல்றாரு. இடை மருது அடையனம் இடர்கடல் எளிதே. இடர்கெடுதல் மிக எளிமையினர், ரொம்ப சீக்கிரமா போயிடும் இடர்கள் எல்லாம் அப்படின்னு அருள்கின்றார். அடுத்து 3வது பாடலிலே இறைவன் அரியவன். அப்படித்தானுங்க, இறைவனை யாராவது காண முடியுதா? அரியவனா இருக்கின்றார். அரியவனா அவன் நம்மளால எட்டி பிடிக்க முடியல, பார்க்க முடியல. இறைவன் அரியவனா இருக்கான். யாருக்கு அரியவன்? ஞானசம்பந்தர் கேட்கிறார். அன்பு இல்லாதவருக்கு அரியவன். அன்பு இல்லாதவருக்கு சாமி அரியவனா இருக்கின்றார். அப்ப யாருக்கு எளியவனா இருக்கின்றார்? அன்பு உடையவருக்கு எளியவனாக இருக்கின்றார். அதான் முக்கியம். அன்புடையாருக்கு எளிவந்த தன்மையாக அருளக்கூடியவன். அன்பு இல்லாதாருக்கு அரியவனாக, அன்பு உடையாருக்கு எளியவனாக இருப்பவன். அவன் யாருன்னா திருவிடை மருதூரில் எழுந்திருக்கின்ற சிவபெருமான் என்று அருள்கின்றார். அவர் இந்த உலகத்துல பெரியதெல்லாம் எதுன்னு சொல்றீங்களோ அந்த பெரியதுக்கெல்லாம் பெரிதாக இருப்பவனும் அவனே. உலகத்துல சிறியது எதுன்னு சொன்னீங்கன்னா சிறிதுக்கெல்லாம் சிறிதாக இருப்பவனும் அவனே. அனைத்தும் ஆனவன் அவனே என்ற கருத்தை சுவாமி பேசுகின்றார். இப்படிப்பட்ட அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருப்பான். பார்க்கும் போது 2 உருவமாக தெரியும், ஆனால் ஓர் உருவத்தில் இருப்பான். 2 உருவம் தான் பார்த்தா, ஆனா 2 உருவமா, 2 பொருளா? அம்மையாவும் இருக்கின்றான், அப்பனாவும் இருக்கின்றான், 2ஆ தான் இருக்கான். அவன் 2ஆ அப்படின்னா ஒன்று, ஓர் உருவமாக இருக்கக்கூடியவன் கருணாமூர்த்தி. அப்படிப்பட்ட பெருமான் திருவிடை மருதூரில் எழுந்தருளிருக்கின்ற பெருமான் என்று அருளுகின்றார். அடுத்ததாக
7வது திருப்பாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த வாரம் நம்ம திருக்கோயிலில் நிகழ்ந்த செய்தியை பாருங்க, எத்தேசிய சாமி கொடுக்குறாரு. நம்ம திருக்கோயிலுக்கு திருவிடைமருதூருக்கு நிறைய ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். இப்ப திருவிடைமருதூர் நம்ம சிந்திக்க வச்சு ஒரு கருத்து சொல்றாரு. யாரெல்லாம் திருவிடைமருதூருக்கு சென்று அங்க உள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை தரிசிக்கிறார்களோ, புனித நீராடி, இது 7வது பாட்டுல சொல்றாரு. திருவிடைமருதூர் சென்று மனமாற இறைவனை நினைந்து, அதாவது அன்போடு நினைந்து அங்க உள்ள தீர்த்தத்தில் மூழ்கி இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நல்ல குணவானாக பண்பாளராக திகழ்வார்கள். அதான் முக்கியம். நல்ல குணமுடையவராக நல்ல பண்பு மிக்கவராக திகழ்வார்கள் என்று பேசுகிறார். இதுல சாமி சொல்றார், குளம் அனல் உரமூழ்கி அப்படின்னாரு. அனருட மூழ்கினா, இப்ப நம்ம குளத்துல நீராடுறது எப்படின்னா, குளத்துல நீங்க இறங்கி கழுத்தளவுல நிக்கணும், கழுத்தளவுல நின்று நீராடும், அதான் சிறப்பு. அனல் உர மூழ்கி கழுத்தளவு நின்று நீராடும். நீராடி பெருமானை நீங்கள் தரிசனம் செய்தால் சிறந்த பண்பாளராக நல்ல குணமிக்கவராக அவர்கள் வாழ்வார்கள். அதை விட சிறந்தது உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த பாடல அதை சிறப்பை சொல்றாரு பாருங்க. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 10வது பாட்டுல அந்த செய்தி வருகிறது. இடைமருதை, திருவிடைமருதை கைகளால் தொழுபவர்கள், இரு கரங்களால் நெஞ்சத்திலேயோ சிரமீதோ கூப்பி யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் வினைகள் கெடும். அது மட்டுமல்ல, நல்ல குணம் உண்டாகுதல், நல்ல குணம் உடையவர்களாக அவர்கள் திகழ்வார்கள். ஏன் இந்த நல்ல குணத்தை சாமி ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் ஒரு குறிப்புரை உங்களுக்கு சொல்லிட்டு நான் விளக்குறேன், அப்பதான் நமக்கு புரியும். நல்ல குணம் நம்ம அனைவருக்குமே வேண்டுங்க. இது என்ன, இது சற்று நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தை நான் விளக்க சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம கோயிலுக்கு போய், எதுக்குப்பா கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கோயிலுக்கு எதுக்கு போறோம்? வழிபாடு செய்வதற்காக போவோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். வழிபாடுனா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஞானசம்பந்தர் நம்ம சொல்றோம், வழிபாடு எதுக்கு தெரியுங்களா? நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மனம், மொழி, மெய், இதன் மூலம் செய்வதே வழிபாடு. அப்ப மற்றதெல்லாம் வழிபாடு இல்லை. வழிபாடுனா என்னன்னு யாருக்கு தெரியல, அதான் பிரச்சனையே. நம்ம பேர் கோயிலுக்கு வரோம், நான் வழிபட்டேன், ஒன்றும் நிகழலையே, அப்படியே தானே இருக்கு பிரச்சனைகள்லாம் அப்படின்னு பல பேர் நம்ம சொல்வதை கேட்டு. வழிபாடு என்பது என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படி தெரிந்து கொண்டால் இந்த சந்தேகங்களே நமக்கு வராது. இந்த வழிபாட்டை நம்ம கற்றுக் கொடுப்பதுதான் தேவாரங்கள். தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகள், 4 வேதங்கள், 28 ஆகமங்கள், உபநிடதங்கள், ஞான சாஸ்திரங்கள், வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள், திருமுறைகள், புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள் அனைத்துமே வழிபாட்டை தான் நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. ஆனா வழிபாடு என்னன்னு நம்ம பேருக்கு இன்னை வரையும் தெரியல. இத்தனை ஞான நூல்கள் நம்ம நாடு முழுவதும் பரவி இருக்கு, ஆனா வழிபாட்டை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. வழிபாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம உடம்பு நல்ல நலமுடன் வாழ இருக்கணும்னு வைங்க. உடம்பு நலமாக இருக்கணும்னா சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். அப்ப உடம்பு நலம் பெறும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஆன்மா, உயிர், அதான் நாம இந்த உயிர் நலம் பெறுவதற்கு நாம என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யல. இந்த உடம்பு நலம் பெறுவதற்கு நம்ம என்னென்னமோ செய்யறோம். நல்ல சத்தான உணவுகளை செய்யறோம், பல உடற்பயிற்சிகள் செய்யறோம், பல பேருடைய இப்போ மருத்துவர்கள் ஆலோசனைகள் என்னென்னமோ செஞ்சு நம்ம உடலை நலம் பெறுவதற்கு காத்தல் செடி எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த உடல் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அப்புறம் போயிடும் இல்லைங்களா? அடுத்த ஒரு பிறவி வந்தா அதுக்கு பேர் தான் உடல். அதுக்கு புதுசா ஒரு உடல் வந்தா பிறவி. பழைய உடல் போயிடுச்சுன்னா அது மரணம். புதிய உடல் வந்தா அது பிறப்பு. பழைய உடல் போயிடுச்சுன்னா அது இறப்பு. அவ்வளவுதான். இது திருப்பி திருப்பி இந்த சுழற்சி வந்துட்டே தான் இருக்கு. ஏன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த ஆன்மா இன்னும் நலம் பெறவில்லை. ஆன்மா நலம் பெறுகின்ற வரைக்கு இந்த உடம்பும் பிறவியும் உண்டு, வரிசையா வந்துட்டே இருக்கு. அப்ப ஆன்மா நலம் பெறுவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்? அதுதான் வழிபாடு. வழிபாடு செய்தால் ஆன்மா நலம் பெறும். ஆன்ம நலம், ஆன்ம வலிமை. அதுக்கான இப்படித்தான் வரையறுக்க சொல்ல, அவ்வளவு ஆற்றல் நம்ம ஆன்மாவுக்கு உண்டு, நமக்கு உண்டு. ஆனா ஏன் எதுவுமே இல்லைன்னா, அது வலிமை பெறுவதற்கு நம்ம எதையுமே செய்யல.
ஆன்மா நலம் பெறுவதற்கு நம்ம எதையும் செய்யல. அப்ப என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும். சரி, எல்லாம் சரிதான், நம்ம செய்ய தயார் தான். வழிபாடு செய்வதற்கு நான் என்ன செய்யணும்? அப்ப வழிபாடு என்ன? வழிபாடு என்பது என்ன அப்படின்னு மனம், மொழி, மெய், இதை தூய்மை செய்வதே வழிபாடு. இதெல்லாம் பதிந்து வைத்துக்கணும். மனம், மொழி, மெய்களை தூய்மை செய்வதே வழிபாடு. அது எப்படி தூய்மை செய்யுது? இந்த உடலை தூய்மை செய்யலாம். உடம்பு அழுக்காய், ஏதோ கடுமையான வேலை பார்க்குறோம், வேர்க்கு இருக்குது இல்லைங்களா, அழுக்காயிடுது, அதை நம்ம சுத்தம் பண்ணலாம்ல. நீராடுனா உடம்பை கழுவினா, உடம்பை நீரால் கழுவினா அது தூய்மை அடைஞ்சிடும். ஆனா ஆன்மாவில் படிந்த அழுக்கை நாம எந்த நீரை கொண்டு கழுவுவது? அதுக்குதான் வழிபாடு. வழிபாடு செய்தால் ஆன்மா தூய்மை பெறும். உடல் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். வள்ளுவர் வாக்கு. அப்ப அந்த வாய்மை என்பது என்ன? அதான் வழிபாடு. வாய்மை தான் வழிபாடு. வாய்மையை நோக்கி செய்யக்கூடிய தவம் இருக்கே, அதான் வழிபாடு. அப்ப வழிபாடு என்ன அப்படின்னா மனம், மொழி, மெய்களை சுத்தம் செய்ய வேண்டும், தூய்மை செய்ய வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், ஏங்க மனம், மொழி, மெய்மையை தூய்மை செய்யணும்னு சொன்னீங்களா, அப்ப அது அழுக்கடைஞ்சு போயிருக்கா அப்படின்னு கேட்கலாம். அழுக்காத்தான் இருக்குது. மனம், மொழி, மெய் நமக்கு அழுக்கடைஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, டன்னு கணக்கில் அழுத்தம், அவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்ப இது எந்த நீரை கொண்டு கழுவுவது? வழிபாடு என்ற நீரை கொண்டு கழுவ வேண்டும். அப்ப வழிபாடு செய்வது என்ன? அந்த மனம், மொழி, மெய்களை தூய்மை செய்ய வேண்டும். அந்த அழுக்கு என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். என்னென்ன அழுக்கு இருக்கு, மனத்துல என்னென்ன அழுக்கு இருக்கு, வாக்குல என்னென்ன அழுக்கு இருக்கு, இந்த மெய்யின்ற உடல்ல என்னென்ன அழுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். முதல்ல மனம். மனத்திலோட அழுக்கு என்னங்களா? பேராசை. இந்த பேராசை இந்த அழுக்கு மனத்துல தான் இருக்குது. பேராசை. இப்ப நமக்கு ஒரு பொருள் வேணும், தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு 2 சக்கர வாகனம் வேணும். அது இருந்தால் நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றது, அது தேவை, அது அத்தியாவசியம் இல்லைங்களா? அதை நம்ம வாங்கி கொள்ளலாம் இல்லைங்களா? சரி, கொஞ்சம் காசு பணம் வந்தது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணோம், அந்த பைக்கை விட இன்னும் ஒரு 50,000 கொண்டு வாங்குகின்ற 2 சக்கர வாகனத்தை விட பறைபடி 1,00,000 ரூபாய் கொடுத்து இன்னொன்று வாங்குறோம். அது கொஞ்சம் ஆசை. இப்போ ஆசை வந்துருச்சா, 2 வண்டி, அடுத்து 10வது லேட்டஸ்டா ஒரு வண்டி வருது, அதை நம்ம புதுசா வாங்குவோம். இது அப்படியே போய்கிட்டே இருக்குவீங்க. அது பேராசை. தன்னுடைய தேவைக்கு மேல் ஆசைப்படுவது பேராசை. இந்த அழுக்கு ஆன்மாக்கள் பலரிடம் உண்டு. இது எங்கே இருக்குன்னு சொன்னா, அந்த ஆன்மா மனதில் இருக்கின்ற அழுக்கு, பேராசை. அடுத்து கோபம். கோபம் இந்த சினம் என்பது வள்ளுவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அதுக்கு அளவே இல்லை. கோபப்படாதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? முனிவர்கள் கூட கோபப்பட்டு இருக்கதா வரலாறு சொல்லுது இல்லைங்களா? புராணங்கள்லாம் சொல்லுது. நம்ம சாமி துர்வாசர முனிவர். கோபத்திலே ரொம்ப உச்சமா கோபப்படுவது யாருன்னா முனிவர்களே துர்வாசர முனிவர். அவர் ரொம்ப உத்தமமானவருக்கு. அவர் கோபப்பட்டா உலகத்துக்கு நன்மை வரும். பெரியவங்கன்னா கோவப்பட்ட நன்மை, நம்மள மாதிரி உங்களுக்கு கோவப்பட்டா உலகத்துக்கு தீமை. அவங்களுக்கு தீமை, சார்ந்தவர்களுக்கு உலகத்துக்கு தீமை. துர்வாசர முனிவர் கோபம் எல்லாம் நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. துர்வாசர முனிவர் தான் நம்ம கோயில கட்டினவரு, நம்ம சாமி. அவர் தான் நம்ம கோயிலை முதல்ல கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது யாருன்னா துர்வாசர முனிவர் தான். அவர் இல்லைன்னா நம்ம கோயிலே இல்லை, மகாமுனிவர் அவர். அப்ப அந்த கோபம் ரொம்ப மோசமான தன்மை. அது எங்கன்னா அந்த மனதில் இருக்கு. கோபம், பேராசை, தீய எண்ணங்கள். தீய எண்ணங்கள்லாம் மனதில், தீய எண்ணங்கள், பேராசை, கோபம், இந்த அழுக்கெல்லாம் மனதில் அடைஞ்சு போய் கிடக்கு. இப்படி நிலையில போய் நீ எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? முதல்ல அந்த அழுக்கு அகற்றணும். அதை அகற்றுவதே தான் வழிபாடு. மனதிலுடைய அந்த அழுக்கை அகற்ற. அப்ப மனதில் என்ன இருக்கு? பேராசை, தீய எண்ணங்கள், கோபம், இப்படி தீமைகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றதே, இதை அகற்ற வேண்டும். அப்படி சொன்னா என்ன பண்ணா, மனதிலே சிவ தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். இதான் பெரியவங்க. மனதிலுடைய மன மாசுக்களை அகற்ற சிவ தியானம் செய்ய வேண்டும். அப்ப சிவ தியானம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். நம்ம
மனதுல ஆழமா, ஆங்கிலத்தில் சொன்னா டீப் சொல்லுவோம், ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் வைங்க, அதுதான் தியானம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். இது இறை பேச்சு. திருஞான சம்பந்தர் நமக்கு சொன்னதெல்லாம் சிவனை நோக்கி சொன்ன பதங்கள், அருள் மொழிகள். இப்ப சிவத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சிவத்தை சிந்தித்தல் தியானம். இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்க தியானம், சிவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சிந்திக்கும் போது உங்களுடைய மனம் முழுமையாக வேலை செய்யும். நல்லா பாருங்க. இந்த சமயத்தில் நீங்க வேற ஏதாவது உங்க மனம் போதா, திடீர்னு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அல்லது நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளை கழிச்சு என்ன பண்ணுவோம் போயிடுச்சு சொன்னா அது அழுக்கு. அது போகாம இருத்தி பிடிச்சி சிவ தியானத்திலே, அந்த சிவ சிந்தனையிலே இருப்பதா சிவ தியானம். இப்ப நம்ம செய்து கொண்டிருப்பது சிவ தியானம். இந்த சிவ சிந்தனைகளை எந்த அளவுக்கு ஆழமாக மனதில் பதித்து செய்து கொண்டிருக்கின்றோமோ அப்போது மன மாசுகள் நீங்கும். இதான் வழிபாடு, மெய் வழிபாடுன்றது இதுதான். சரி, சிவ தியானம் செய்து சிவபெருமானை நினைத்து இது மாதிரி சிவ வரலாறுகளையும் ஆச்சாரிய பெருமக்கள் சொன்ன உபதேசங்களையும் மனதில் ஆழமாக நினைத்தல் என்ற தொழில் எங்க நடைபெறும்? மனதில் நடைபெறும். இந்த மனதில் நடைபெறுகின்ற இந்த நினைத்தல் தொழிலை சமஸ்கிருதத்தில் தியானம் சொல்றோம். நினைத்தல் என்ற தமிழ் வார்த்தைங்க, தியானம் அப்படின்றது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். நம்ம புரிஞ்சுக்கணும், தியானம் என்று சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல அதுக்கு பேர் நினைத்தல் பேர். நினைப்பு எங்க நடக்கும்? மனதில் தான் நினைக்க முடியும். மனசால தானே நினைக்க முடியும். மனதால் இறைவனை நினைக்க அவனுடைய புனித வரலாறுகளை கேட்க ஆச்சாரிய பெருமக்களை ஞான உபதேசத்தை மனதால் நினைக்க சிந்திக்க அந்த மன மாசுகள் அகலும். இது ஒண்ணு. ரெண்டாவது, மனத்தை பத்தி இப்ப சொல்லிட்டோம். என்னென்ன அழுக்கு இருக்கு, அதை எப்படி போக்கலாம்ன்ற வழியை நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மனத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? வாக்குல உள்ள அழுக்கு என்னன்னு பார்ப்போம். வாயில உள்ள அழுக்கு, அதாவது வாக்குல உள்ள அழுக்கு என்னதுங்களா? பொய் பேசுதல். வாக்கால பொய் பேசுறாங்க. பொய் பேசுதல், தீய சொற்களை பேசுதல், புறம் கூறுதல். அவங்கள பத்தி இங்கிட்டு சொல்றது, இவங்களை பத்தி அங்கிட்டு சொல்றது, அதனால எவ்வளவு பிரச்சனை வருது. புறம் கூறுதல், பொய் பேசுதல், பயனில்லா சொற்களை சொல்லுதல். நம்ம ஒண்ணு சொன்னா அது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். வெட்டி பேச்சு பேசி யாருக்காவது பயன் இருக்கா? அப்ப வெட்டி பேசுவதும் அழுக்கு. பயனில்லாத சொற்களை சொல்வது அழுக்கு, பொய் பேசுதல் அழுக்கு, தீய சொற்களை பேசுதல் அழுக்கு, புறங்கூறுதல் அழுக்கு, கோள் சொல்லுதல் அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் எங்க இருக்கு? வாக்குல இருக்கு, அடர்த்தியா இருக்கு. அது எப்படி கழுவுறது? சாமி சொல்ற எப்படி கழுவுது? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவாரம் பாடிக்கொண்டு, இதே வாக்கால நீ தேவாரம் பாட பாட பாட, தேவாரம், திருவாசகம், திருப்புகள், மந்திரங்கள், எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய 5 எழுத்துதல், இதையெல்லாம் வாக்கால் ஓத 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 அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கும். எவ்வளவு எளிய வழி பாருங்க. அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கும். இதுதான் வழிபாடு. அடுத்து 3வது வாக்க பத்தி சொல்லும். மெய், இந்த உடம்பு. இந்த உடம்புல நிறைய அழுக்கு இருக்கு. இந்த உடம்புல உள்ள அழுக்குன்னா நம்ம வேலை செய்யறதுனால அழுக்கு, வேர்வை அழுக்கு சொல்ல, அதை நம்ம நீரை ஊற்றி கழுவிக்கலாம் இல்லைங்களா? அதனாலதான் புனித நீராடுதல் சொல்றோம். குளிச்சுட்டு கோயிலுக்கு போ. பொதுவாக சொல்லுவாங்க, கோயில் குளமெல்லாம் போறையாப்பா அப்படின்னு கேட்போம். அது முன்னாடி கேட்டாங்க, இப்போ யாரும் அதெல்லாம் கேட்கறது இப்போ வேற மாதிரி சொல்றாங்க. கோயில் குளம்னா குளத்துல நீராடிட்டு அப்புறம் போய் தரிசனம் பண்ணணும். அந்த உடம்புல உள்ள மேல் அழுக்கை முதல்ல கழுவிடணும். அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த உடம்புல மெய்யில ஒரு அழுக்கு இருக்கு. ஆனா அந்த உடம்புக்கு நம்ம பெரியவங்க என்ன பேர் வச்சாங்க? இந்த உடம்புன்றது பொய் தாங்க, ஆனா அதுக்கு மெய்யின்னு பேர் வச்சாங்க. அப்படியாவது நீ மெய்யா இந்த உடம்ப வெய்யா அப்படின்றாங்க. மெய்யாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உடம்பினுடைய அழுக்கை போகுதுன்னா, அந்த உடம்பால, இந்த உயிர், இந்த உடம்பால எத்தனை குற்றங்கள் எத்தனை பேர் செய்றாங்க. கையால் அடிப்பதும், காலால் உதைப்பதும், இந்த உடம்பை கொண்டு எத்தனையோ தீய செயல்கள் எத்தனையோ பேர் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய அழுக்கு. அப்ப இந்த உடம்பால் செய்கின்ற தீய செயல்கள்
அழுக்காக உடம்பில் நிறைந்திருக்கின்றன. அதை நீக்கிக் கொள்ள, கழுவிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு எளிய வழியை நம்ம ஆச்சாரியர் சொல்றாங்க. நீ கோயிலுக்கு போ, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. எம்பெருமான் உரைகின்ற திருநாவுக்கரசு பெருமான் சொல்றார், எம்பெருமான் சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற திருக்கோயிலுக்கு காலையில பொழுது புலர்வதற்கு முன்பாகவே நீ வந்துவிடு. நிலை பெறுமாறு எண்ணிதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. புலர்வதன் முன், காலையில புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி, காலையில எந்திரிச்சு கோயிலை தூய்மை பண்ணு, சுத்தம் பண்ணு. அழகிடுதல் அப்படின்னு சீமாரை வச்சு கூட்டுதல், மெழுக்கிடுதல், சாணம் இதெல்லாம் விட்டு தூய்மை செய்ய. இதெல்லாம் எந்த கொண்டு? உடம்பை கொண்டு செய்ய சொல்ற. நீ உடம்பு கொண்டு செஞ்சா, உடம்பால செஞ்சா அத்தனை அழுக்கும், அந்த குற்றங்கள், தோஷங்கள், தீவினைகள் அத்தனை நீக்கும். உழவாரப்பணி, இதெல்லாம் எளிமையா சொன்ன, உழவாரப்பணி நீ செய்யுங்க. செஞ்சீங்கன்னா அந்த உடம்பின் விழுந்த அழுக்கு, நாம் செய்த தீய செயல்கள், அந்த பாவங்கள், தோஷங்கள், வினைகள் அத்தனையும் நீங்கும். அதனால உழவாரப்பணி மேற்கொண்டு நந்தவனத்தை பராமரி. நந்தவனத்தை பராமரிக்கணும். நர வச்சு நிறைய மலர்களை நம்ம உருவாக்க வேண்டும், பூத்து குலுங்க வைக்க வேண்டும். நீர் பாய்ச்சி அதை பராமரிச்சு அந்த மலர்கள் எல்லாம் தன்னுடைய கரங்களாலே பறிக்கணும். நம்ம உடம்பை கொண்டு தான் செய்யணும். காலை கொண்டு வேலை செய்யறோம், கையை கொண்டு வேலை செய்யறோம். எல்லாமே சிவபெருமான் நோக்கி செய்கின்ற புனித செயல்கள். அப்படி மலர்களை எல்லாம் பறித்து பூமாலை புனைந்து கட்டி அங்க சிவாச்சர் கோயிலுக்கு போய் கொடுத்து சாமிக்கு சாட்ட சொல்லி இரு கண்குளிர கண்டு தொழ வேண்டும். கைகால்களை கொண்டு உடம்பு முழுது வேலை செய்தா, நம்ம உடம்பாலை செய்த அத்தனை குற்றங்கள் போய்விடுதா? எளிய வழி. இதுதான் சொல்றாரு. இப்படியெல்லாம் செய்வதுதான் வழிபாடுன்னு ஆச்சாரி. மனம், மொழி, மெய். அப்ப முதல்ல என்ன சொல்லிட்டேன்? மனம், மனதில் உள்ள பேராசை, சினம், தீய எண்ணங்கள், அத்தனை அழுக்குகளை நீங்குவதற்கு சிவ தியானம் செய்க. சிவத்தியானம் என்பது சிவபெருமானை நினைத்தல், அவருடைய அருளாளர்களை நினைத்தல், அவர்கள் அருடைய உபதேசங்களை நினைத்தல், இப்படி தேவார திருவாசலுடைய பொருள்களை சிந்தித்தல். இதெல்லாம் மனதில் நடைபெறும் செயல்கள். இது மனம் தூய்மை பெறுகின்றது. இதுதான் உண்மையான வழிபாடு. மேலான வழிபாடு மனதில் செய்வதுங்க. மனதில் இந்த வழிபாட்டை இந்த நினைத்தல் தொழிலை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் சிவயோகிகள். இவங்களைத்தான் ஆச்சாரிய பெருமாள் சிவயோகிகள். இது எந்த அளவுக்கு அழுந்து நின்று செய்கிறார்களோ அவர்கள்லாம் சிவயோகிகள். அடுத்து வாக்கால், வாக்கால் செய்வது. வாக்கால் தேவார திருவாசங்களை பாடுவதும் அவர்கள் பொருள் நலங்களை மனதால், இது மனதுக்கும் வாக்குக்கு ரொம்ப தொடர்பு உண்டுங்க. செய்வதும் ஸ்ரீ பஞ்சாட்சரங்களை நாளும் ஓதுவதும். வாக்கால் செய்ய 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 வாக்கு புனிதமடையும், தூய்மை பெறும். மனம் புனிதமடையும், வாக்கு புனிதமடையும். அடுத்து உணவார பணிகள் செய்து மலர்பறித்திட்டு இறைவனுக்கு அர்ச்சனை புரிந்தால், மாலை சாற்றினால் இந்த பொய்யான உடலும் மெய்யாகும். இதைத்தான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. இதுவரை நம்ம இந்த மனம், வாக்கு, காயம் தான் முக்கியங்க. இந்த மூணு செம்மைப்படுத்தினா உடம்பு புனிதமாகும், அதற்குள்ள உள்ள ஆன்மாவும் புனிதம் பெறுகிறது. எவ்வளவு எளிய வரி பாருங்க. ஆகவே இந்த மனம், வாக்கு, காயத்தை புனிதப்படுத்துதலுக்கு பேர் தான் வழிபாடு. அப்ப வழிபாட்டோட நோக்கம் என்ன என்றால், மனம், மொழி, மெய்களை தூய்மை செய்தல். இது நம்ம சாதனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருதம் சொன்னாங்க. தமிழ்ல இன்னொரு சாதனம், இன்னொரு பயிற்சி, இன்னொரு வார்த்தை தவம். தவம்ன்றது சமஸ்கிருதம். நீங்க தவம்னு சொல்லலாம், மெய்த்தவம்னு சொல்லலாம், இப்படி சொல்லிக்கலாம். அதை நம்ம சரியை, கிரியை, யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை என்பது இந்த உடலால் செய்கின்ற தொண்டு, அதனால் உடல் சித்தி பெறும், உடல் தூய்மை பெறும். கிரியை என்பது வாக்கால் செய்வது, மந்திரங்கள் ஓதுவது, தேவார திருவாசகம் வாக்கால். இது வாக்கு தூய்மை பெறும், வாக்கு சித்தி அடையும் இல்லைங்களா? அதெல்லாம் வாக்கில் செய்த அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கும். அடுத்து சிவயோகம் என்பது அதான் சரியை, கிரியை, யோகம். மூணாவது படி மேலானபடி யோகம். அது மனதால் இறைவனை சிவ தியானம் செய்வது, அவன் அருளை நினைப்பது.
அவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பது. அந்த நினைத்தல் தொழில் தான் நம்ம தியானம் சொல்றோம். அது சிவ தியானம். ஆகவே சரியை கிரியை இந்த யோகம் என்பதை சொல்லுதான் மனம் மொழி மெய்களை தூய்மை செய்வது. இதுதான் மெய் வழிபாடு என்பது பேர் தான் உண்மையான வழிபாடு. இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நல்ல பண்பாளர்கள். ஞானசம்பந்தர் அவங்கதான் நல்ல பண்பாளர்கள், அவர்கள் நல்ல குணவான்கள், அவர்கள் தான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். அதான் முக்கியம். இறைவனுடைய அருள் அவர் தர தயாரா இருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா தகுதி வேணுமா இல்லையா? இப்ப கோயில சிவாச்சாரியர் அருமையான செந்தாமரை மலர் சிவபெருமானுக்கு சாட்டி இருக்காங்க. அது அவருடைய அருள் கூட்ட அந்த மலரை யாருக்கா தரணும்னு நினைக்கிறாங்க. கையில அழுக்கு பிடிச்சி ரொம்ப கையெல்லாம் ஒரு மோசமா வச்சு கொடுக்க முடியுமா? அந்த கழுகு நல்லா கையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஏந்துனா அதை கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு பொருளை நாம் பெற வேண்டுமானால் அதுக்கு தகுதி முதல்ல வேணும். தூய்மை அவசியம். தூய்மை இருக்கும் இடத்தில் சிவனருள் உறுதியாக உண்டு. ஆகவே வழிபாடு என்பது என்ன என்றால் இறைவன் உடைய அருளை பெறுவதற்கான தகுதியை பெறுவதுதான் வழிபாடு. அந்த தகுதியை பெறுவதற்காகத்தான் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. சரியகிரிய யோகம் என்ற தவத்தை செய்ய மனம் மொழி மெய்களால் தன்னுடைய அழுக்கை கழுவி இறைவனை நினைந்து அவனுடைய தேவார திருவாசகங்களை பாடிக்கொண்டு மெய் வழிபாடு என்று சொல்கின்ற உணவாரப்படி உள்ளிட்ட பணிகள் எல்லாம் செய்யுங்கள். நீங்க நல்ல குணவான்களாக திகழ்வீர்கள். இறைவனுடைய அருளை பெறுவதற்கான தகுதியை நீங்கள் பெறுவீர்கள். ஏன்னா நீங்கள்லாம் குணவான்கள், பண்பாளர்கள் என்று அருமையாக சாமி இந்த இடத்துல பேசுகின்றார். இது கொஞ்சம் எதுக்கு இந்த நீண்ட விளக்கம்னா வழிபாடு என்பதை மெய் வழிபாடு என்பதை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கின்றோம். ஆகவே 11வது திருக்கடைக்காப்பிலே சாமி அருள் கொண்டார். இந்த அருமையான செந்தமிழ் பதிகத்தை யாரெல்லாம் பரவ வல்லார்களோ, அதான் சொல்ல பரவுதல் என்னது மெய் மனம் மொழி மெய்களால் பரவுது. யாரெல்லாம் பரவ வல்லார்களோ அவர்களுடைய வினைகள் எல்லாம் கெட்டு ஒளியும். இந்த மனம் வாக்கு காயத்தோட அழுக்கு இருக்குல்ல, அதான் வினைகள். இந்த அழுக்கு தான் அதுக்குள்ள வினைகளா வந்து தேங்கி நிக்குது. இதெல்லாம் கெட்டு ஒளியும் அப்படின்னாரு. கெட்டு ஒளிவதோடு அவர்கள் புகழ்மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து மேன்மக்களாக வாழ்ந்து எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெறுவார்கள் என்று பெருமான் இங்கு அருள்கின்றார் என்று சொல்லி இந்த அருமையான இந்த புனித திருப்பதிகத்தை ஓதி மனம் மொழி மெய்களால் பரவி அந்த மனம் மொழி மெய்களால் பரவுவது எப்படி என்பதையும் இறைவன்தான் நமக்கு உள்ளிருந்து அருள வேண்டும். அந்த அருள்நிலையோடு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினை திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த அருமையான திருவிடைமருதூர் திருப்பதிகத்தை ஓதி திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவருளை பெறவும் திருமுருகநாத பெருமானுடைய மலரடியை வணங்கி அவர் அருளை பெறுவோம்.